வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா. ஐயா வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா. ஐயா வேதத்தை ஏந்துகிறோம், வாசித்து மகிழ்கிறோம். வேதத்தை ஏந்துகிறோம், வாசித்து மகிழ்கிறோம். தியானம் செய்கின்றோம், நாங்கள் தியானம் செய்கின்றோம். இன்னைக்கு நம்ம தியானிக்கும்படியாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 24வது வசனம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 24வது வசனம். சரியா? நான் முதல்ல ஒரு தடவை வாசிக்க போகிறேன், அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சரியா? எல்லாம் எடுத்தாச்சா? சரி. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். என் கண்மலை மெய்ப்பாக கர்த்தாவே, இதோ அந்த நாளிலே சுவாமி நீ சொன்ன வார்த்தை சுவாமி, நீ சிலுவைக்கு முன்பாக சொன்ன வார்த்தை சுவாமி, அதை பற்றி நாங்கள் தியானிக்க போகிறோம் சுவாமி. எங்கள் கண்மலை மெய்ப்பாக கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானம் உடைய சமூகத்தில் பிரதிபலிக்கத்தக்கதாக ஆசீர்வதிக்க விடும் என்று எங்கள் அருமையார் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளும் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உட்காருவோம். இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் என்ன பண்ணணுமா? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். என்ன இது ரொம்ப நம்ம எல்லாருமே அதை அடிக்கடி பேசுவோம் இல்லையா? இயேசு சொல்லிட்டாரு, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு போக சொல்லிட்டாரு. நான் என்ன பண்ணுறேன்? நான் தினைக்கும் என் சிலுவையை நான் தூக்கிட்டு போகிறேன் நான் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். உன் சிலுவை என்னம்மா? என் பிள்ளைங்க தான். என் சிலுவை என்னம்மா? என் குடிகார புருஷன் தான். என் சிலுவை என்னப்பா? என் தொல்லை தாங்காத வந்து பொண்டாட்டி தான். சொல்கிறீங்களா சொல்லலையா? எல்லாத்துக்குமே சிலுவைன்னா என்னமோ நினச்சிக்கிறீங்க நீங்கள் இல்லையா? ஏசாமி சுமந்த சிலுவையை பற்றி யாருக்காவது தெரியுமா? இங்கே யாரெல்லாம் சிலுவை போட்டிருக்கீங்க சொல்லு பார்க்கலாம். சிலுவை போடலாம் ஒரு அல்லையா சொல்லு பார்க்கலாம். அல்லையா உன் கையில் எங்கே இருக்கு சிலுவை? சிலுவை மோதிரம் போட்டிருக்கியா? தாலியில் போட்டிருக்கியா? காதில் போட்டிருக்கியா? கழுத்தில் போட்டிருக்கியா? இடுப்பில் போட்டிருக்கியா? எங்கெங்கெல்லாம் நீ சிலுவை வச்சிருக்கிய? யாரெல்லாம் எல்லாம் ஒரு அல்லையா சொல்லு பார்க்கலாம். சிலுவை வச்சிருக்கிறீங்களா? அது சிலுவையே கிடையாது. நீ நினச்சிருக்கிறது சிலுவை கிடையாது. ஆண்டவர் சுமந்த சிலுவை வேறு, அவர் அறையப்பட்ட சிலுவை வேறு. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம எல்லோரும் ஆண்டோடைய சிலுவைன்றதும் அழகாக நம்ம வச்சுருக்கோம். ஜெபமாலை வச்சுருக்கோம், சிலுவை கழுத்தில் போட்டுக்கிறோம், ஏன்னா என்னென்னமோ பண்ணுற சிலுவைன்னு. ஆனால் அந்த சிலுவைன்றது வந்து 2 பார்ட் தான். ஆனால் அதில் ஒரு பார்ட் தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? தன்னோட தோளில் சுமந்து கொண்டு போனார். அந்த சிலுவையோட அந்த சிலுவை மரம் இங்கே பார்க்குறீங்க எல்லாம் அழகாக பாலிஷ் பண்ணி வார்னிஷ் தடவி பெயிண்ட் அடித்து. ஆனால் அவர் தூக்கிட்டு போகிற மரமானது என்ன எப்படிப்பட்ட மரம்? ஒரு மரம், சும்மா சாதாரண மரம். இப்போ ஒரு வேப்ப மரத்தை வெட்டுறோன்னு வச்சுக்கோ, அந்த வேப்ப மரத்தை அவர் தூக்கிட்டு போகிறாரு. அந்த மரத்தோட நீளம் என்ன தெரியுமா? 3லேருந்து 4 மீட்டர். 3 மீட்டர்னா எவ்வளோ? அது 10 அடி. 4 மீட்டர்னா அது என்னது? 12, 13 அடி. அப்போ 3லேருந்து 4 மீட்டர் நீளம். என்ன 10 அடியிலேருந்து 13, 14 அடி நீளம். வெயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா எங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 70 கிலோவிலேருந்து 140 கிலோ வரைக்கும். 70 கிலோவிலேருந்து 140 கிலோ வரைக்கும். அது மரத்தை பொறுத்தது. வேப்ப மரம்னா ஒரு வெயிட்டு, தேக்கு மரம்னா ஒரு வெயிட்டு, தென்னை மரம்னா ஒரு வெயிட்டு, புளிய மரம்னா ஒரு வெயிட்டு. அப்போ பாருங்கள், எங்கள் ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். என்ன நீ சும்மா லிட்டரலாக எடுத்துக்கோ, உலகப்புறமாக எடுத்துக்கோ. இதை போல் ஒரு சிலுவை தூக்கிட்டு போக முடியுமா? யாராவது ஒருத்தருக்கு தில் இருக்குதாங்க? தில் இருக்குல்ல, நான் தூக்கிட்டு போவேன். நான் 70 கிலோ இல்லை, நான் 140 கிலோ கூட தூக்குவேன். 9 அடி இல்லை, 12 அடி கூட தூக்குவேன். அப்போ அந்த சிலுவை என்ன பண்ணாங்க? ஆண்டவர் மேலே என்ன தூக்கி வச்சு
அது பேலன்ஸ் ஆனது பேலன்ஸ் அவனுக்கு கவலை கிடையாது. அவன் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, நல்லா குடிச்சிருக்காங்க. பஸ்கா பண்டிகைக்கு நல்லா என்ன பண்ணாருங்க, ஆடு அடித்து தின்னுட்டு திராட்சை ரசம் குடிச்சிட்டு என்ன பண்ணாருங்க, இந்த இது தூக்கி வைக்கிறாங்க போர் வீரர்கள். அது ஒரு பக்கம் நீட்டாக இருக்குது, ஒரு பக்கம் இதாக இருக்குது. ஆனால் அவர் என்ன அவரால் பிடிக்க முடியாது. அப்படின்னால என்ன பண்ணுறாருங்க, அவர் தோளுலையும் கையிலையும் பிடிச்சி என்ன பண்ணிடுறாங்க, கட்டிட்டானுங்க. அவர் என்ன பண்ணணும், அந்த சிலுவையை சுமந்து கொண்டு செல்லணும். ஒருவர் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். அந்த சிலுவையை அவர் தூக்குறாரு. இப்படி போகுது, இப்படி ஓடுறாரு, போய் விழுறாரு. அவர் இந்த பக்கம் ஓடும்போது ஒரு அடி, இந்த பக்கம் ஓடும்போது ஒரு அடி, விழும்போது ஒரு அடி, விழுந்து எழுந்திருக்கலன்னு என்ன பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க. அதை போல ஒரு சிலுவை, அதுதான் சிலுவை. கர்த்தர் இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டு போகிற சிலுவை. நீ போட்டிருக்கிறது உன்னை செயினில் போட்டிருக்க சிலுவை இல்லை, உன்னை காதில் போட்டிருக்கிறது சிலுவை இல்லை, உன்னை கையில் போட்டிருக்கிறது பிரேஸ்லெட்டில் போடுறது சிலுவை இல்லை. அவர் சுமந்த சிலுவை என்னது, பயங்கரமான சிலுவை. சிலுவைன்றது ஒரு ஈன கோலம். என்ன, மரத்தில் தொங்கிய எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அவர் நமக்காக என்ன பண்ணாரு, சாபமானாருங்க. நமக்காக சாபமான அந்த தேவன் அந்த சிலுவை எடுத்துட்டு போறாரு. என்ன, அதில் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். என்ன, ஒரு நாள் தூக்குவேன், 2 நாள் தூக்குவேன், 3ஆம் நாள் என்ன பண்ணுவேன், முதுகு வலி, என்ன, தோல் வலி, கழுத்து வலி. என் பொண்டாட்டி என்ன பண்ண மாட்டேன்ட்டா, எண்ணெய் தேய்ச்சி விட மாட்டேன்ட்டா, தைலம் தேய்ச்சி விட மாட்டேன்ட்டா. அதில் நான் இன்றைக்கி என்ன பண்ண மாட்டேன், நான் வேலைக்கு வர மாட்டேன், சிலுவை தூக்க முடியாது என்னால். ஆனால் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் என்ன பண்ணவராக இருக்கிறாரா, அனுதினமும் உனக்காகவும் எனக்காகவும் சிலுவை சுமந்த. சிலுவைன்னா அது லிட்டரலாக பார்த்தீங்கன்னா அது இது வெயிட்டு. ஆனால் அவர் சுமந்த சிலுவை வந்து வேறு மாதிரி சிலுவை. அந்த சிலுவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அதுக்கு முன்னால் இங்கே பாருங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க, தன்னைத்தான் வெறுத்து. நீங்கள் எத்தனை பேர் நம்மளை வெறுக்கிறவங்க இருக்கிறீங்க? நிறைய பேர் நம்ம கேட்போம். நம்ம ஊழியர் 35 கிராமத்தில் போய் கேட்டால், நான் வெறுத்து போயிட்டேங்க, நான் உலகத்தையே வெறுத்து போயிட்டேங்க, நான் என் பொண்டாட்டியை வெறுத்து போயிட்டேங்க, நான் என் பிள்ளையை வெறுத்து போயிட்டேங்க, நான் என் வேலையை வெறுத்து போயிட்டேங்க, என் சொத்து சுகம் எல்லாத்தையும் வெறுத்து போயிட்டேங்க. ஆனால் என்ன பண்ண மாட்டேன், நான் இந்த குவார்டர் மட்டும் வெறுக்க மாட்டேன். இது தாங்க எனக்கு உயிர். என்ன பெரிய உயிர். இன்னைக்கு எவனாவது இந்த 35 கிராமத்துல இருந்து தன்னைத்தான் வெறுத்தது யாரா இருந்தா இங்க வா, உனக்கு நான் வாழ்வு சொல்றேன். உனக்கு புது வாழ்வுக்கான வழியை நான் சொல்லுகிறேன். ஏன்னா இந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்து தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் போனதுனால இன்னைக்கு இத்தனை பேர் இங்கே நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு என்ன கிடைச்சது? அதனால உங்களுக்கு என்ன கிடைச்சது? என்ன வாழ்வு கிடைச்சது? புது வாழ்வு. புரியுதா? தன்னைத்தான் வெறுத்த அந்த தேவன் அந்த சிலுவை சுமந்ததில் ஆவிக்குரிய காரியம் 2 காரியம் செய்தார். அந்த 2 காரியத்திலையும் உனக்கு தான் நன்மை இருந்துச்சு, அவருக்கு ஒன்றும் கிடையாது. அவருக்கு அது ஒன்றுமே கிடையாது. உன்னை அவர் நேசித்ததால் தேவன் தம்முடைய ஒரே பிற குமாரனில் விசுவாசமா இருக்கிற எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்திரளி. எவ்வளவாங்க அன்பு கொள்ள முடியும்? நம்ம பொண்டாட்டி போட்டு ஒதுக்கும் போது சொல்கிறோம், இது வரைக்கும் நான் பொறுத்து விட்டேன், இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன். நம்ம பொண்டாட்டி நம்மளை தொடப்பாட்டையில் அடிக்கும்போது என்ன சொல்கிறோம், இது வரைக்கும் உனக்கு பொறுமையாக இருந்துட்டு இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன், உன்னை சும்மா விட மாட்டேன், நீ ரோட்டில் ஓடினாலும் என்ன பண்ணுறான், துரத்திட்டு வர. ஆனால் இந்த தேவன் பாருங்க, என்ன பண்ணுறது இந்த தேவனை? எவ்வளவாய் நம்ம வீட்டில் அழகாக காலண்டர் போட்டு வச்சுருப்போம். நான் ஆண்டவரை கேட்டேன், ஆண்டவரே நீர் எவ்வளவா என்ன நான் நேசிக்கிறேன்னு, எவ்வளவாய் நேசிக்கிறேன்னு சொல்லி சிலுவையில் உயிரை விட்டார். ஆனால் உனக்கு எவ்வளவாயின்னு உனக்கு தெரியாது. புரியுதா? அவர் தேவனுடைய குமாரன், பிதாவினுடைய மடியிலே தவழ்ந்த செல்ல பிள்ளையா இருந்த அவர் உனக்காக என்ன பண்ண இருக்கிறாரு, தன் உயிரை கொடுத்தவர். ஏன் அவர் உனக்காக உயிரை கொடுக்கணும்? இல்லை நீ என்ன பெரிய, நான் சொல்கிற மாதிரி சொல்கிறேன், நீ என்ன பெரிய இவர் ஏன்னா நீ என்ன உனக்காக எதுக்கு சார் உனக்காக உயிரை கொடுக்கணும்? அவருக்கு நான் தலை வைத்தா ஏன் கொடுக்கணும்?
இன்னைக்கு உன் அப்பனே ஒரு புள்ள இருக்குன்னு நினைக்க மாட்டேன்னா உட்காந்து குடிக்கிறான். உன் அம்மா ஒரு புள்ள இருக்குன்னு நினைக்க மாட்டேன்னா ஊர் சுற்றுறா, தவறான வழிகளை போகிறாங்க. இதை பார்த்துட்டு உன் அண்ணன் என்ன பண்ணுறான்? சைட் அடிச்சுட்டு ஊர் பொறுக்கிட்டு வரான். அடுத்து நீ என்ன பண்ண போகிற? எல்லாமே போயிட்டாங்களே, நாம் மட்டும் என்ன பண்ண போகிறோம்? நாம் மட்டும் வீட்டில் இருந்து என்ன பண்ண போகிறோம்? ஆனால் இந்த தேவன் இங்கே பாருங்க, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வர கடவுள். இதுதாங்க அவருடைய லைஃப் ஸ்டைலாக இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த உலகத்தில் வந்தார். கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்ததுலேருந்து அவர் சிலுவையில் அறியிற வரைக்கும் ஒரு காரியம் கூட அவருக்காக செஞ்சது கிடையாது. ஒரு காரியம் கூட அவருக்காக செய்து கொண்டது கிடையாது. எதை செஞ்சுருக்கிறாரு சொல்லுங்க? எதை ஏசாமி செஞ்சது அப்போ தனக்காக செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு எதை சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்ன கேட்டுக்கிட்டாரு பைபிளில் இருக்க பார்க்கலாம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷகுமார பிறந்த நாள் முதற்கொண்டு அவர் சிலுவையில் அறிந்து மரித்து அடக்கப்படப்பட்ட நாள் வரைக்கும் அவருக்கு இந்த செய்து கொண்டது ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவர் நேசித்ததெல்லாம் யார்? என்னதான், ஒன்னதான். அவர் உயிர் வாழ்ந்தெல்லாம் என்னத்துக்கு? எனக்காக உனக்காக தான். 30 வருஷம் அவர் குடும்பத்தை பார்த்தார். 30 வருஷம் குடும்பத்தில் பார்த்தாரு. 31வது வருஷம் அவர் இருந்தப்போ என்ன பண்ணார்? ஊழியத்துக்கு வந்தார். 31, 32, 33 3 வருஷம் ஊழியம் செய்தார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? மறுத்து போனார். ஆனால் ஒன்று நான் சொல்லுவேன், நான் இந்த 3 வருஷம் ஊழியம் பண்ணி இந்த 3 வருஷம் ஊழியம் பண்ணி இந்த உலகத்தில் இத்தனை பேர் கிறிஸ்தவனாக இருக்கான். இன்றைக்கி நான் வேணால் சேலஞ்சு பண்ணுறேன், எவனா ஒரு கட்சி ஆரம்பிக்கிட்டோம், இல்லை ஒரு மதம் ஆரம்பிக்கிட்டோம், இல்லை நீயே ஒரு ஞானியாகு, 3 வருஷத்தில் உன்னால் இந்த தேவன் சாதிக்க முடியுமா? அப்போ அவர்லேருந்து வல்லமை என்ன? அந்த வல்லமை நான் வெள்ளிக்கிழமை சொன்னேன். அந்த வல்லமை அவர் செலக்ட் பண்ண ஆபிரகாமோட இருந்துச்சு. ஆபிரகாம் ஒன்றுத்துக்கு இல்லாததான். ஆபிரகாம் ஒன்றுத்துக்கு வேஸ்ட்டு. ஆபிரகாம் வேஸ்ட். அவன் பொண்டாட்டி கூட அவனால் என்ன பண்ண முடியல, காப்பாற்றி கொள்ள முடியல. ஆனால் அவனை போல் பெரிய பணக்காரன் உலகத்தில் யாரும் கிடையாது. நீ பில் கேட்ஸை சொல்லு, நீ ஈலான் மாஸ்கை சொல்லு, எந்த மஸ்கை சொல்லு, எந்த டொஸ்கை சொல்லு, எந்த லொஸ்கை சொல்லு, கிடையவே கிடையாது. ஆபிரகாம் போல் ஒரு பெரிய பணக்காரன், ஆபிரகாம் போல் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ், என்ன பெரிய பேர் பெற்றவன். ராஜாக்கள்லாம் அவன்கிட்ட வந்து கேட்குறான், நான் செத்துட்டு பிறகு என் பிள்ளைய நீ என்ன பண்ணக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது, என் பேர பிள்ளை கஷ்டப்படாது, எவனையும் நீ கஷ்டப்படாது. ஆனால் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறான்னு எனக்கு தெரியும், அதனால் நீ என்ன பண்ண, என்னோட உடன்படிக்கை பண்ண. அப்போ அந்த தேவன் அவனை அவ்வளோ வல்லமாக வச்சார். ஏன்னா அவனுடைய சொத்து சுகம், அவனுடைய ஆடு மாடு கழுதை குதிரை ஒட்டகம் எல்லாம் என்னவா பூமி தாங்காதபடி அவ்வளோ இருந்துச்சான், அவ்வளோ இருந்துச்சான். அப்போ ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக தான் இருந்தார் இல்லையா? ஆண்டவர் எப்பவுமே என்ன பிஸ்னஸில் இருக்கிறாரு? பிளஸ்ஸிங் பிஸ்னஸ். அவருடைய பிஸ்னஸ் என்னது? பிளஸ்ஸிங் அண்ட் ஃபர்கிவிங் அண்ட் பிளஸ்ஸிங். என்னது? ஃபர்கிவிங் அண்ட் பிளஸ்ஸிங். நீ போய் ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே நான் பாவம் செய்துட்டேன் என்ன மன்னி அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு? மன்னிக்கிறவருக்கு மன்னித்து அடுத்தவரை என்ன பண்ணுறாரு? அவர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கின்றார். உன் வாயை திற, உன் வாயை விரிவாக திற. உன்னை என்ன பண்ணுற? கோதுமைனாலும் தெளி தேனிலாம் உன் வாயை நிரப்புவேன்னு சொல்கிறார். இங்கே பாருங்கள், இங்கே நம்ம எல்லாத்துக்குமே ஒரு குறிக்கோள் உண்டு இல்லையா? நாம் எல்லாம் குடும்பம் இருக்கு, ஏன்னா குடிகாரன் கூட ஒரு குறிக்கோள் உண்டு. என்னது? வேலை முடிஞ்ச நேரம் எங்கே போனோம்? டாஸ்மார்க் போகணும். அது மூடுறதுக்குள்ளார, அது க்ரௌட் ஆகிறதுக்குள்ளார போயிடணும். அப்போ நம்ம வீட்டில் எல்லாத்துக்குமே ஒரு குறிக்கோள் உண்டு. நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே என்னது? குறிக்கோள் உண்டு. ஒரு குடும்பத்துன்னு வரும்போது அம்மாவுக்கு ஒரு குறிக்கோள் இருக்குது. அந்த அம்மா அந்த குறிக்கோள் என்ன பண்ணுறா? அப்பாட்ட சொல்கிறா, இல்லை அப்பனுக்கு ஒரு குறிக்கோள் இருக்குது, அம்மாட்ட சொல்கிறா. அம்மா என்ன பண்ணுறா? பிள்ளைங்கிட்ட சொல்கிறா. அதை அந்த குடும்பமே சேர்ந்து என்ன பண்ணுது? அந்த குறிக்கோளுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க.
ஏன்னா எப்படியாவது கஷ்டப்பட்டு நாம் என்ன பண்ணணும், பணக்காரனாயிடணும். எப்படியோ கஷ்டப்பட்டு நாம் என்ன பண்ணணும், வீடு வாங்கிடணும். எப்படியோ கஷ்டப்பட்டு நாம் என்ன பண்ணணும், கார் வாங்கிடணும், பங்களா வாங்கிடணும், அதை வாங்கிடணும், இதை வாங்கிடணும், எல்லாத்தையும் வாங்கிடணும். இந்த உலகத்தையே கொடுத்தாலும் என்ன பண்ணணும், வாங்கிடணும் அப்படின்ற குறிக்கோளோட நம்ம எல்லாருமே இருக்கோம். நம்ம பிள்ளைங்க பாஸ் பண்ணிடுச்சுன்னா, அதில் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிடுச்சுன்னா நம்மளை கையிலே பிடிக்க முடியாது. யார்கிட்ட சொன்னால் அந்த ஊர் பூரா போயிடும் இல்லையா? கண்டுபிடிப்போம், கரெக்டாக தெரியும் நம்மளுக்கு இல்லையா? அந்த ஆளை கண்டுபிடிச்சி, அந்த பொம்பளை கண்டுபிடிச்சி, என் பொண்ணு என்ன மார்க் எடுத்துக்க தெரியுமா 10th அப்படின்னு அது சொல்கிற போது அது என்ன பண்ணோம், ஊர் பூரா போயிடும் இல்லையா? அப்போ நம்மளுக்கு குறிக்கோள். அதே போல் 12th பாஸ் பண்ணாலும், அதே போல் கவர்மெண்ட் காலேஜில் இடம் கிடச்சிச்சுன்னா சொல்லவே வேண்டிய தேவை கிடையாது. காலேஜில் நம்ம நினச்சபடி இடம் கிடச்சிச்சு அப்படின்னாக்கா என்ன பண்ணுவோம், அது எப்படியாவது நாம் எல்லாத்தையும் சொல்லிவிடுவோம். நீ நோட்டீஸ் ஒட்ட மாட்டா, என்ன அனௌன்ஸ் பண்ண மாட்டேன். ஆனால் ஊரில் இல்லை விருதுநகர் தாலுக்காவே டிஸ்ட்ரிக்ட் ஆக போகுது, தாலுக்காவுக்கு என்ன ஆகும் தெரிஞ்சிடும். அவங்க பிள்ளை தானே, அது என்ன பண்ணுது, இங்கே படிக்குது, அங்கே படிக்குது. அப்போ நம்மளுக்குன்னு ஒரு குறிக்கோள் வச்சு நம்ம அந்த குறிக்கோளை எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துகிறோம். அது அடைஞ்சதும் பெருமைப்படுறோம் அதை பற்றி. என்ன இங்கே பாருங்கள், ஒரு குறிக்கோள் இந்த மனுஷன் இந்த பிதாவுக்கும் குமாருக்கும் பரிசுத்தாவிக்கும். அது என்னன்னாக்கா, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவங்க 3 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. பேசி என்ன பண்ணுறாங்க, ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நாம் என்ன பண்ண போகிறோம், மனுஷனை let us make man in our own image. நாம் மனுஷனை நம்முடைய சாயலாக உருவாக்குவோம். அப்படி உருவாக்குவோம். 6ஆம் அப்பாவை உருவாக்குவோம், இந்திரஜித்தை உருவாக்குவோம், பிங்கியை உருவாக்க போகிறோம், பிங்கி மவளை உருவாக்க போகிறோம், பல்லை உருவாக்க போகிறோம், சுஜித்தை உருவாக்க போகிறோம். நம்ம அப்படியே ஒரு மனசில் ஒரு சீன் ஓடுது. பல்லு இதெல்லாம் பண்ணுவான், என்ன சுஜித் இதெல்லாம் பண்ணுவான், 6ஆம் அப்பா இதெல்லாம் பண்ணுவார். அவ இருக்கல, அவன் யார், செம்மொழி இருக்கல, அவன் இதெல்லாம் பண்ணுவான். இந்திரஜித் இருக்கார் பாரு, அவர் இதெல்லாம் பண்ணுவார், கண்டிப்பாக பண்ணுவார் அப்படின்னு அவருக்கு என்ன பண்ணுது, ஒரு இது ஓடுது. அதில் ஒரு மனசில் ஓடுறதுல என்ன வருது, நாம் செய்கிற பாவங்கள் அத்தனையும் வருது. இந்த பாவத்துக்கு மன்னிப்பு எப்படி வரப்போகுது அப்படின்னு யோசிக்கிறாங்க. பிதா குமார பரிசுத்தாவியார் உட்காந்து யோசிக்கிறாங்க, இந்த பாவத்துக்கு மன்னிப்பு எப்படி வர்றது அப்படின்னு. இந்த பாவ நிவாரணம் பற்றி நாம் பார்த்தோம். வெள்ள நிவாரணம் அப்படின்ற மாதிரி பாவ நிவாரணத்தை பற்றி பார்த்தோம். பாவ நிவாரணம் பரவாயில்ல, ஆனால் பாவ மன்னிப்புன்றது வேற, நிவாரணம் வேற, மன்னிப்பு வேற. இல்லை, இந்த பாவம் மன்னிப்புன்னு நினைக்கும் போது பிதாவாகிய தேவன் ஆவியாக இருக்கிறார், குமாரன் ஒருவர் இருக்கிறார், பரிசுத்த ஆவி இருக்கிறாரு. இதில் ஆவியினால் என்ன பண்ண முடியாது, ரத்தம் சிந்த முடியாது. அப்போ பிதாவாலையும் சிந்த முடியாது, ஆவியானாலும் சிந்த முடியாது. அப்போ யாராவது சிந்த முடியாது ரத்தம்? குமாரனை தான். அப்போ அதனால தான் அவர் என்ன பண்ணார், உலக தோற்றத்துக்கு முன்பாகவே என்ன பண்ணப்பட்டாரு, தெரிந்து கொள்ளப்பட்டார். பாவம் சிந்தாம, ரத்தம் சிந்தாம பாவ மன்னிப்பு கிடையாது. மனுஷ ரத்தம், மிருக ரத்தத்தினால் உனக்கு பாவ நிவாரணம் உண்டு. நீ வருஷம் நீ போய் என்ன பண்ண போற, நிவாரணம் கொடுக்க போற. ஆனால் உன் பாவம் எல்லாவற்றுக்கும் நிவர்த்தி வேணும் என்றால் அவர் ஒருவர் தான். அதனால தான் அவர் என்ன பண்ணார், கன்னி மரியாதை பிறந்தார். கன்னி மரியாதை உற்பவித்து பிறந்து பொந்தி விழாத்தின் காலத்தில் பாடுபட்டார். அப்போ அவர் சிலுவை எடுத்துக்கிட்டு போனதுனால, இங்கே பாருங்க, நான் எப்போவுமே அவருடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோட ஃபோக்கஸை பற்றி நான் சொல்லுவேன் நான். ஏன்னா அவருடைய ஃபோக்கஸ் இன்றைக்கி இருக்கிறவங்களாம் நிறைய பேர் பெரிய பெரிய பணக்காரனாக இருக்கான். அப்படி ஃபோக்கஸ் இருக்கிற எல்லாருமே ஞானியாக இருக்கான். இன்றைக்கி நீ இப்போ அந்த காலத்துலேருந்து எடுத்துக்கோ, ஐசக் நியூட்டன் இப்போ கண்டுபிடிச்சிடலாம். அதிலேருந்து எடுத்துனாக்கா தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்ச பல்பு, ஃபோனு, எல்லாத்தையும் எடுத்துன்னு எல்லாம் யார் இதுலேருந்து எடுத்தான், இந்த வேத புஸ்தகத்தில் தான். அப்போ இந்த வேத புஸ்தகத்தை படிக்கிறதுனால இந்த ஆண்டவரை நீ ஏற்றுக்கொள்ளும் போது அவர் என்ன பண்ணுறாரு, உனக்கு எட்டாததும் நீ அறியாததும் உனக்கு புரியாததுமான காரியங்களை அவனுக்கு விளக்குறவராக இருக்கிறாரு. அதனால ஏசாமி ஏன் செத்து போனார், ஏசாமி அந்த உலகத்துக்கு வந்தார், அது உனக்கு புரியாது. ஆனால் நீ அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் என்ன பண்ணுகிறார், உனக்கு
புரிய வைக்கிற தேவனாக இருக்கின்றார். சரியா? அப்போ பாரு, இந்த சிலுவை எடுத்துகிட்டு போகிறாரு. அவருடைய ஃபோக்கஸ், அதை நான் சொல்ல வந்தேன். ஏன்னா நான் எப்போவுமே சொல்கிறதா, அவர் என்ன பண்ணாருங்க, இழுத்துட்டு வந்தாங்க கெச்சமனே தோட்டத்துலேருந்து. ஏன்னா யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்துட்டான். கெச்சமனே தோட்டத்தை இழுத்துட்டு வராங்க, கையும் காலையும் கட்டி இழுத்துட்டு வராங்க. வந்து பிரதான ஆசிரியர் முன்னால் நிறுத்துறாங்க. அவன் சொல்லிவிட்டான், நம்ம எல்லாத்துக்காக ஒருத்தன் சாவது பரவாயில்ல அப்படி சொல்லி இவனை தூக்கி சாவடிச்சிடலாம் அப்படின்ட்டான். பிலாத்தூர் கொண்டு போகிறாங்க. பிலாத்தூரில் என்ன பண்ணுறான், கை கழுவி விட்டுட்டான். அவனுக்கு தெரியுது இதுதான் அவன் கை கழுவி விட்டுட்டான். ஆனால் அங்கே இருக்கிற போர் வீரர்கள் அவரை பண்ணுற அத்தனைக்கும் அவர் என்ன பண்ணல, ஒரு முகம் சுளிக்கல. அடிக்கடி கோமதி பாஸ்டர் சொல்லுவாங்க, அவங்க ஊரில் ஒரு பொண்ணு ஒன்று மண்ணெண்ணெய் ஊற்றிட்டு எரிஞ்சு போச்சோம். அவங்க அந்த ஊரில் இருக்கும்போது என்ன, அந்த பொண்ணு மண்ணெண்ணெய் ஊற்றிட்டு எரியும் போது அது என்ன பண்ணிச்சான், நடந்து போச்சான் தெருவில். ஒரு சத்தம், ஒரு இது கிடையாதான். ஆனால் நம்மள வந்து நிறைய பேர் ஒரு குண்டுமணி தின்னுட்டாலே என்ன பண்ணுறான், ஐயோ நான் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு குண்டுமணி குடிச்சு விட்டேன், ஐயோ நான் அலறி விதை குடிச்சு விட்டேன். அவன் குடிச்சே இருக்க மாட்டான். ஐயோ நான் பால்டால் குடிச்சிட்டேன் என்ன சொல்கிறேன்ல. ஆனால் இங்கே பாரு, இந்த ஆண்டோடைய ஃபோக்கஸ்ஸு அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கணும், நம்ம பாவங்களை விட்டு நம்மளை நீக்கி நம்மளை ரட்சிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாரு, அந்த ஃபோக்கஸ்ஸு கண்ணை கட்டிடுறாங்க, அரையிறான். அரைஞ்சது யாரும் சொல்லு பார்க்கலாம் அப்படின்ட்டு. என்ன நானாக இருந்தால் கண்டிப்பாக சொல்லியிருந்தேன். பொறுத்துக்கிறாரு. ஏன்னா அவர் வந்த அந்த நோக்கம் புரியுது. அந்த வந்த நோக்கம், தலையில் முள்முடி வைக்கிறான். நீ தான் யூதருடைய ராஜா வச்சே, உனக்கு நான் முள்முடி வைக்கிறேன், எடுத்துக்கோ. முள்முடி வச்சுட்டு என்ன பண்ணுறான், தலையில் கொட்டி, உன்னை கொட்டுனது யார் சொல்லு பார்க்கலாம். சொல்ல முடியாதா அவருக்கு? சொல்லலாம், ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் சொல்லிட்டு அவர் வந்த ஃபோக்கஸே முடிஞ்சு போச்சு. அப்போ எல்லாத்தையுமே என்ன, ஒரு மனுஷனாக வந்து அந்த மனுஷனை அதை அவர் என்ன பண்ணல, பார்க்கல. அவ்வளோ ஃபோக்கஸ்ஸு. இன்றைக்கி ஒருத்தர் ரன்னிங் ரேஸ் ஓடுறான்னாக்கா, இல்லை பேஸ்கெட் பால் விளையாடுறானாக்கா, ஃபுட்பால் விளையாடுறானாக்கா, அவனுக்கு அந்த ஃபோக்கஸ்க்காக என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி நம்ம ஊரில் மோட்டிவேஷன்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லையா. இன்றைக்கி மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் நம்ம நாட்டில் நிறைய பேர் வந்துட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, எக்ஸாம் எழுதுறதுக்கு மோட்டிவேஷனு, படிக்கிறதுக்கு மோட்டிவேஷனு, குண்டாகிறது குறையிறதுக்கு மோட்டிவேஷனு, எல்லாத்துக்கும் மோட்டிவேஷனு. ஆனால் அந்த மோட்டிவேஷன்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் வந்துச்சு. ஏன்னா அந்த ஃபோக்கஸ், அவருக்கு இருந்த ஃபோக்கஸ்ஸு, அவர் எதை பற்றியுமே நினைக்கல. 150 கிலோ வெயிட்டு தூக்கி அவர் முதுகில் வைக்கிறாங்க. முதுகு பூரா என்ன இருக்கு, பட்டையே கிழிச்சு போட்டுச்சு. ஏன்னா ஒரு தோல் கிடையாது. நமக்கு லேசாக ஒரு காயம் வந்தாலும் அது நம்ம என்ன பண்ணுறோம், 4 நாள் அதுக்கு கட்டு போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கோம். ஊர் பூரா சொல்கிறோம், இது உடம்பு பூரா கிழிஞ்சு போயிருக்குது. அதில் தூக்கி அந்த மரத்தை வைக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி பாலிஷ் பண்ணப்பட்ட மரம் இல்லை, வார்னிஷ் பண்ணப்பட்ட மரம் இல்லை, பெயிண்ட் அடித்த மரம் இல்லை, வேப்ப மரம் மாதிரி ஒரு மரம். அது ஒரு ஒலிவு மரமாக இருந்திருக்கலாம், இல்லை அத்தி மரமாக இருந்திருக்கலாம். அதில் எப்படிப்பட்ட பட்டைகள் இருந்திருக்கும் தெரியாது. அப்படியே தூக்கி வைக்கிறான். அவர் அந்த ஃபோக்கஸ் அப்படியும் அத்தனை வெயிட்டு தூக்கி வச்சும் அவருக்கு என்ன ஆகலை, அந்த ஃபோக்கஸ்ஸு மாறல. விழுந்தாலும் என்ன பண்ணுறாரு, எழுந்திரிச்சு தாங்க போகிறாரு. இன்றைக்கி நாமெல்லாம் விழுந்தாலும் என்ன பண்ணுவோம், ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் அந்த இடத்த விட்டு நவர மாட்டோம். உண்மையாக பொய்யா? நல்லா தான் இருந்தாலும் விழுந்துட்டோன்னு வச்சுங்க, அந்த இடத்த விட்டு ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் நவர மாட்டோம். ஆம்புலன்ஸ் வந்து ஏறி உட்காருவோம். ஆம்புலன்ஸில் என்ன பண்ணுவோம், அவன் தூக்கி உட்கார வைக்க வேண்டாம், அவன் ஸ்ட்ரெச்சரை எடுத்துகிட்டு வரும். ஆம்புலன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஏறி உட்காந்துக்குவோம். ஆனால் இங்கே பாரு, அத்தனை தடவை விழுந்தார். 14 ஸ்டேஷன் சொல்லுவாங்க. அத்தனை தடவை விழுந்து எழுந்திரிச்சார். ஒரு தடவை கூட யாருக்காக அவர் என்ன பண்ணல, அவருடைய ஃபோக்கஸை விட்டு கொடுக்கல. ஒரு தடவை கீழே விழும்போது உதைச்சானுங்க, ஷூ காலால் அடித்தானுங்க. இருந்தாலும் அந்த ஃபோக்கஸ் தான் கடைசி வரைக்கும் அவர் என்ன பண்ண கொண்டு போய் அந்த இதில் தொங்கினார். அந்த மரத்தை கொண்டு போய் முன்னாலே நிறுத்தப்பட்ட அந்த சில மரத்தில் இவர் என்ன பண்ணுவாங்க, கட்டி கை காலெலாம் ஆணி அடித்து, கையில் ஆணி அடித்து முதல்ல என்ன பண்ணுவாங்க, தூக்கி அதில் நிறுத்துவாங்க. அதுக்கப்புறம் காலில் ஆணி அடிப்பாங்க, எல்லாம் பண்ணாங்க. அது ஒன்றுத்தில் கூட அவர் என்ன பண்ணல, இதான் இல்லை. அவருடைய ஃபோக்கஸ் எல்லாமே 2 தான். ஒன்று
நாம். புரியுதா? அப்படியே ஃபோக்கஸ் எல்லாமே ஒன்று தான், ரெண்டு தான். அது ஒன்று நாம், நம்மளுக்கான பாவ மன்னிப்பு, நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யத்தின் பிரஜை அப்படின்ற ஒரு டைட்டிலுக்காக. அதுக்காக அவர் என்ன பண்ணார்? அந்த ஃபோக்கஸில் அவர் போனார். பிங்கிக்கு பரலோக ராஜ்யம் போகணும், ஐஸுக்கு பரலோக ராஜ்யம் போகணும், சுஜித்து பரலோக ராஜ்யம் போகணும், இங்கே உட்காந்துக்கிட்டு தூங்குற அத்தனை பேரும் பரலோக ராஜ்யம் போகணும். என்ன அப்படின்னு அந்த ஃபோக்கஸ். நீ பரலோக ராஜ்யம் மட்டும் போகணும். நீ பரலோக ராஜ்யம் போகணுன்னாக்கா ஒரு ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் என்னது? பாவன்றது இருக்கக்கூடாது. அப்போ அந்த பாவ மன்னிப்பு உனக்கு வேணும், அதுக்கு ரட்சிப்பு வேணும், அதுக்கப்புறம் தான் நித்திய ஜீவன், அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. அந்த ஃபோக்கஸ்லேயே அவர் போகிறதுனால அந்த சிலுவை அவரால் அது ஒரு பொருட்டை நினைக்க முடியல. அது மட்டுமல்ல, ரெண்டாவது ஃபோக்கஸ் என்னன்னாக்கா, அவர் பிதாவோடும் குமாரனாகவும் பரிசுத்த ஆவியாரோடும் பண்ண உடன்படிக்கை. நம்முடைய கர்த்தர் என்ன இருக்கிறாரு? உடன்படிக்கை தேவனா இருக்கிறாரு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ஆறாம் அப்பா, முருகன், சுஜித், இந்திரஜித், எல்லாரும் கூட அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? உடன்படிக்கை பண்ணிருக்கிறார். முன்னே விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் மோசையோடு இருந்தது போலவே உன்னோடும் திகையாத கலங்காத நான் உன் தேவன் என்று சொன்ன தேவன். அப்போ அந்த தேவனை அங்கே ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அந்த உடன்படிக்கை என்ன? பிதாவால் தன்னுடைய ஆவியை கொடுக்க முடியாது, தன்னுடைய உயிரை கொடுக்க முடியாது, பரிசுத்த ஆவியால் தன்னுடைய உயிரை கொடுக்க முடியாது. அப்போ உயிரை கொடுக்க முடியாத ஒரே தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவுடைய குமாரன். அவர் ரத்தம் சிந்தி நம்ம கொடுக்கணும். அப்போ அந்த ரத்தம் சிந்துற வரைக்கும் அவர் எங்கே தான் தொங்கி ஆகணும்? அந்த சிலுவை மரத்தில் தொங்கி ஆகணும். அப்போ இங்கே ஆண்டவர் சொல்கிறான்னா, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை அனுதினமும், டெய்லி, நீ டெய்லி டாஸ்மார்க் போகிற மாதிரி, டெய்லி குசும்பு பண்ணுற மாதிரி, டெய்லி பொய் சொல்கிற மாதிரி, அனுதினமும் அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள்.